திருப்பூர் தெற்கு தொகுதியுடைய வெற்றி வேட்பாளருடைய அறிவு கூட்டம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அருமையனன் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய ஏற்பாட்டிலும் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அறிவியல் விஜயகுமாருடைய தலைமையிலும் கூட்டணி கட்சியுடைய முன்னிலையிலும் வெற்றி வேட்பாளர்கள் திருப்பூர் வடக்கு தொகுதி ஆர்வலர் MSM ஆனந்தன் அவர்களும் திருப்பூர் தெற்கு தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் போட்டியிடக்கூடிய நம்முடைய காணேஸ்வரி தங்கராஜ் அவர்களையும் இன்றைக்கு அறிமுகப்படுத்தினோம். இந்த அறிவு கூட்டமே கிட்டத்தட்ட நாங்களே இந்த கூட்டத்துக்கு வர முடியல. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அவ்வளவு கூட்டம். மாநாடு போல இந்த கூட்டம் நடந்தது, அறிவு கூட்டம். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் போதும் அம்மா முதலமைச்சர் இருக்கும் போதும் அத்தனை திட்டங்கள் தந்தது அதிமுக. மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டது. அம்மா 2011 ஆட்சி பெற வரும் பொழுது திருப்பூர் பனியன் தொழிலுக்காக 200 கோடி வட்டியாக மின்வெட்டை சரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்துக்கு அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் அதிகமான திட்டங்கள் எடப்பாடி கேட்ட திட்டம் கூட கொடுத்தார். அத்திக்கல் வளர்ச்சி திட்டம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகால பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் எடப்பாடி. அது மட்டுமல்ல, 4ஆம் கூட்டுக்குடி திட்டம், அதே போல மருத்துவமனை, திருப்பூருக்கு ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு பாரத பிரதமரும் அப்போது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சேர்ந்து கொடுத்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னும் பல்வேறு திட்டங்கள், பேருந்து நிலையம் என்று எல்லா திட்டமும் கொடுத்தோம். பாலங்கள், சாலைகள். திமுக 5 ஆண்டுகளாக திருப்பூருக்கு ஒன்றுமே ஒரு குப்பையை கூட எடுத்து கொண்டு ஒரு இடத்துல போடக்கூடிய ஒரு மோசமான அரசாங்கம், குப்பை கூட எடுக்காத அரசாங்கம், எந்த திட்டம் தராத அரசாங்கம் இன்னைக்கு திருப்பூர். ஆகவே எங்களது வெற்றி வேட்பாளர்கள் அறிஞர் MSM ஆனந்தன் அவர்களும் அதே போல தங்கராஜ் அவர்களும் உறுதியாக வெற்றி உறுதி. வடக்கு தொகுதியிலே 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலும், தெற்கு தொகுதியிலே 50,000 வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி பெறுவது உறுதி. மக்கள் முடிவு செய்தாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி NDA அதனுடன் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அதிமுக ஆட்சி அமையும், அம்மாவுடைய ஆட்சி, விஜயுடைய ஆட்சி அமையும். மீண்டும் திருப்பூருக்கு பழையபடி திட்டங்கள் தருவோம். அறிஞர் ஆனந்தன் அவர்களும் தங்கராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னால் அத்தனை திட்டங்களும் மீண்டும் தருவோம். அதே போல பனியன் உற்பத்திக்கு முழுமையாக மத்திய அரசோ மாநில அரசோ பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியாக மத்தியில் நாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது திருப்பூர் பனியன் உற்பத்தி துறைக்கு முழுமையாக எங்களது வேட்பாளர்கள் உணர்ந்து அவர்களுக்கு உதவியாக பணியாற்றுவார்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்